வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இந்த வெண்டை எவ்வளோ ஹாப்பியாக வளர்ந்துருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மழை மாறி அவ்வளோ சந்தோஷமாக வளர்ந்துருக்காங்க. பிங்க் கலரு சங்குப்பூ இருக்கு. இந்த செடிங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பாருங்க, எவ்வளோ அவங்களுக்கு இந்த மழை பிடிச்சிருக்கு. இந்த காய் எவ்வளோ பெருசாக வளர்த்துருக்காங்க. இந்த காய்க்கு இங்கே ஒரு காய் இருக்கு. உடைச்சி வச்ச செடி. இந்த செடி இங்க ஒரு துளிர் வந்துட்டு இருக்கு பாருங்க, 2 துளிர் வந்துருக்கு உடைச்சி வச்ச செடியில். இது இந்த செடி தான் அங்கே கட் பண்ணி வச்சது. அது எப்படி காய் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கத்திரி இது ஏதோ வேறு ரகம்னு நினைக்கிறேன். இவங்களும் இதே மாதிரி மழை பெய்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக காய் வைப்பாங்க போல இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுள் நினச்சாதான் அது இன்னும் இருக்கும். நம்ம கையில் என்ன இருக்கு? அகத்தி பூ கட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு செட்டு மலரும் போல இருக்கு. இந்த சிங்காரிங்கில் பார்க்கலாம். அழகிங்க அப்படியே கத்திரிக்காய் 2 வெரைட்டி. அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. அப்படி வச்சிருக்காங்க. இவங்க போல இருக்கு. பிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பார்ப்போம். இந்த பூக்கள் தான் எனக்கு அப்படியே இந்த தொட்டியவே தூக்கி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. அப்படியே இந்த கீரை இன்னும் பறிக்கல, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அப்படியே இருக்கு. நம்ம குட்டி பஃபன்ஸுங்க தெற்கத்தில் இருக்கிற பஃபன்ஸுங்க மாதிரி குட்டி பஃபன்ஸுங்க இருக்காங்க பாருங்க. அழகா இருக்கு போகுது, எல்லோ அப்படி இருக்காங்க. மலைக்கு இவங்கெல்லாம் குஷியா இருக்காங்களோ இல்லையோ, நமக்கு நலையிறதுக்கே வந்துட்டேன் நான். மலையில் கொஞ்சம் நலஞ்சிட்டு போன்ட்டு பார்த்தீங்களா, இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னமும் தேனீக்கள் வந்துட்டு இருக்கு. அந்த பூச்செடியில் பிடிப்பு தவறி போய் அங்கே விழுந்துட்டு இருக்காங்க. இப்படி கட்டி விடணும். இவங்க உள்ள இருக்க கட்டுறேன். அப்படி இருக்கு. தேனீக்களுக்கும் அதுங்களுக்கெல்லாம் பூச்சிங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல, போவோம் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது இந்த கோழி கொண்டு பூச்செடி ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன். அது என்ன கலர்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்துடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. மிளகா செடி நட்டு வச்சுருங்க பாருங்க, இடம் இல்லாமல் உசுரோட இருக்கு. அப்புறம் பார்த்துக்கிறேன்னு வச்சிருக்கேன். அவங்களுக்கு செல்ல குட்டிங்க. கத்திரி செடி, வெண்டை செடி. மழை மாதிரி பெய்யறது நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மாடியை நினைச்சாதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. நமக்கு இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு ஃபீலிங்ஸா இருக்கும். அதே மாதிரி பீர்க்கன் நேற்று 2 வச்சுச்சு. ஆனால் பாலினேஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நான் மறந்துட்டு விட்டுட்டேன். நம்ம பீர்க்கன்
இருக்காங்க. ஆனால் அறுவடை மழை விட்டால் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் நாளைக்கு. இந்த மாதிரி இருக்கு மழைக்கு நம்மளுடைய மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. செடிங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ இந்த மழை தண்ணியை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. கட் பண்ணிட்டு அடுத்த துளிர் வந்துட்டு அதில் பிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பச்சை வெண்டை வாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணி நட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இவங்க கட் பண்ணிட்டு இது பச்சை, இது சிகப்பு, 2 பேரையும் நட்டு வச்சுருக்கேன். அப்படியே இருக்கு, பார்க்கலாம். இந்த பூச்சிங்க தொல்லு இந்த பார்த்தீங்களா, கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது பிடிக்குது போல. உங்களால் சாவடிக்கூடாதுன்னு பார்த்தாக்க நாங்கள் என்ன சாப்பிட்றது. இந்த மாவு பூச்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு குச்சி எடுத்துட்டு குச்சி வச்சுது போயிட்டு பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டா வரமாட்டேன்ட்டு அட்டகாசு. பார்த்தீங்கன்னா எம்ட்டு பெருசு இருக்கு, மாவு பூச்சி இன்னும் இருக்கு. இங்க பாருங்க, உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு செடி ஆஸ்தி பண்ணிட்டு எவ்வளோ டேஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருக்கு. பாருங்க, வந்துட்டு வெளியே பாருங்க எவ்வளோ திணறு இருக்கு. ரொம்ப அட்டகாசம் இருக்கு. அப்படி இந்த சிங்கார வள்ளியை எடுத்துட்டு போயிடுவோம் நம்ம வீட்டுக்கு. அழகி தங்க பொண்ணு. அடுத்து இவங்களையும் எடுத்துடணும். இவங்க வந்து குட்டி செடி காய்ச்சிட்டாங்க, பார்த்துக்கோ. சிசர் இல்லாதனால இந்த செடியை கஷ்டப்படுத்துகிறேன். இப்போ உடச்சி போட்டுரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது.